அனைவருக்கும் வணக்கம். நோய்களை போக்கும் ருத்ர மந்திரம். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது, மனிதர்களாக பிறந்ததற்கு நாம் அனைவருமே மிகுந்த பேறு பெற்றிருக்கிறோம். இந்த மனித பிறவியிலும் உடலுக்கு எந்த ஒரு கொடுமையான பாதிப்புகளை உண்டாக்கும் வியாதிகள் இன்றி இருப்பது நமது புண்ணியமிக்க முன்வினை பயன் காரணமாகும். ஒரு சில மனிதர்கள் நீண்ட நாட்கள் ஏதேனும் ஒரு வகையான நோயினால் பாதிக்கப்படுகின்றனர். இத்தகைய நோய்கள் ஏற்படுவதற்கு கிரக தோஷங்களும் ஒரு வகையில் காரணமாகிறது. இவை அனைத்தையும் போக்கும் ஒரு மந்திரமாக ருத்ர மந்திரம் இருக்கிறது. இப்பொழுது அந்த ருத்ர மந்திரத்தை இப்பொழுது பார்ப்போம். நமோஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுரந்தகாய திரிகாகினி காலாய காலக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமக என்ற இந்த மந்திரத்தை தீயவற்றை அழிக்க ரௌத்ரம் கொண்ட ருத்ரமூர்த்தியாக ஆகிய சிவபெருமானை போற்றும் ருத்ர மந்திரம் இது. எல்லா உலகங்களுக்கும் அதிபதியாக இருக்கும் விஸ்வேஸ்வரனாகிய சிவபெருமானுக்கு வந்தனம் செய்வது இந்த மந்திரம். முக்கண்களை கொண்டவரும் திரிபுரம் எனப்படும் 3 லோகங்களுக்கும் தலைவனாக இருக்கும் மகாதேவரே, உங்களை வணங்குகின்றோம். அனைத்திற்கும் முடிவை வழங்கும் காலமாக இருப்பவரும் உலகை காக்க ஆலகால விஷத்தை பருகிய நீலகண்டேஸ்வரம் ஆகியவரும் கொடியதை அழிக்கின்ற ருத்ர நடனமாடி ருத்ரராகவும் சர்வேஸ்வராகவும் இருக்கும் சிவபெருமானை வணங்குகின்றேன் என்பதே இதன் பொதுவான பொருளாகும். இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் 9 முறை அல்லது 27 முறை சொல்லி வருவது நலம். அதுபோல் திங்கள் கிழமைகள், பிரதோஷம், சிவராத்திரி போன்ற சிவ வழிபாட்டுக்குரிய தினங்களில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனுக்கு பாலபிஷேகம் செய்யும் பொழுது இம்மந்திரத்தை 27 முறை துதித்து ஜபித்தால் கிரக தோஷம் உட்பட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும். கடுமையான நோய்கள் சிறிது சிறிதாக குணமாகும். மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி மனம் தெளிவு பெறும். இதுபோல் தொடர்ந்து ஆன்மீக செய்திகளை காண நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். வாழ்க வளமுடன்.